கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மூவர் மீதான குற்றப்பத்திரிகையை தயாரிக்கும் பணியில் போலீசார் தீவிரமடைந்துள்ளனர். போலீஸ் காவலில் விசாரணை நடத்த அனுமதி கோரிய மனு கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 பேர் மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை விமான நிலையம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி தன்னுடைய காதலனுடன் காரில் தனியாக பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் காதலனை நோக்கி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்பசாமி, அவருடைய தம்பி கார்த்திக் என்ற காளீஸ்வரன், இவர்களது உறவினரான மதுரையைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் 3 பேரும் சிகிச்சைக்கு பின்னர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் விசாரணை துரிதமாக நடத்தி கைதான 3 பேருக்கும் தண்டனை பெற்றுத்தர காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் ஆணையர் சரவணசுந்தர் மேற்பார்வையில் துணை ஆணையர் தேவநாதன், ஆய்வாளர் லதா ஆகியோர் அடங்கிய குழுவினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய அனைத்து ஆவணங்களையும் தற்போது தயார் செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் தற்போதைய நிலை குறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது, கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடத்தி முடிந்ததாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் காதலன் இவர்கள்தான் என்று குற்றவாளிகளை உறுதி செய்துள்ளதாகவும், இந்த வழக்கில் 30ஆம் தேதிக்கு முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் இருந்து தடயவியல் அறிக்கை வர தாமதமானதால் முதல்கட்ட விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது. போலீஸ் காவலில் கைதான 3 பேரிடம் விசாரணை நடத்தவும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த அனுமதி கோரிய மனு கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதைத் தொடர்ந்து கைதான 3 பேரையும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் இன்று கோவை மகிழா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.